கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 11:30. Matthew 11:30. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அதாவது இந்த நுகம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நுகம் அதாவது இந்த ஊர்ல எல்லாம் மாட்டு வண்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த 2 மாட்டுக்கும் கழுத்தில் போடுறது தான் நுகம். அதனால தான் கர்த்தர் என்ன சொன்னார், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ என்னன்னா, அதாவது இப்போ ஊரில் ஒரு 2 மாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் ஒரு மாடு பழக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இந்த உழுது இல்லை பாரம் தூக்குன ஒரு மாடோட புதுசாக ஒரு மாடை போடுவாங்க. இந்த புதுசாக போடுற மாடு என்ன பண்ணும், ரொம்ப துள்ளலாம் இங்கே அங்கே போகும். ஆனால் என்ன ஆகும்னா, அப்படி பண்ணும்போது அந்த மாட்டுக்கு கழுத்தில் வலி உண்டாகும். இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாதபடி இழுத்துருக்கும். அது கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணும்போது அதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வேதனையை வைத்து என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே நல்லா பழகின ஒரு மாடோட போட்டு தான் அதை இது பண்ணணும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் நுகம் என் கூட நீ இணைஞ்சு கொள்ளு. நம்ம 2 பேருக்கு வரக்கூடிய ஒரே நுகம்தான். ஏன்னா என் கூட சேரும்போது என்ன ஆகுது, உன்னுடைய பாரம் லகுவாகும், சுமை என்னவாக இருக்கும், ரொம்ப லகுவாக இருக்கும். நீங்கள் யோவான் இதை குறித்து தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லும்போது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. எப்படி? அவருடைய கற்பனைகளை கை கொள்வது, ஏன்னா தேவன் பேரில் அன்பு கூறினாலே நீ அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதை தான் நமக்கு யோவான் சொல்லி கொடுக்குறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் என் மேலே பிரியமாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. அந்த கற்பனைகள், அந்த நுகம் எதுவாக இருக்குமா, ரொம்ப சுமை லகுவாக இருக்கும். அப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த நுகம் மனத்தாழ்மையாய் இருந்து இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தூக்கக்கூடிய பாரம் அவ்வளவு லகுவாக இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு இருந்து இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியங்களை கேட்டு அவர்கிட்டருந்து கற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு என்னவா இருக்கும், பாரம் ரொம்ப லகுவாக இருக்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அத்தனை பாடுகளை குறித்து சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் காட்டிலும் இதெல்லாம் என்ன, இதை காட்டிலும் எனக்கு சபையை குறித்த பாரம் பெருசாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து அதே 2 கொரிந்தியரில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் லேசான உபத்திரவம். எப்படி? வரப்போகிற மகிமைக்கு முன்னாடி இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் லேசான காரியம். காரணம் என்ன, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அதனால் இது எனக்கு மிகவும் எளிதான காரியம், லகுவான காரியம் என்று சொல்லக்கூடியது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி கற்றுக்கொள்வது, நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி பயன்படுத்துவது? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன செஞ்சிருப்பார்? வாட் வுட் ஜீசஸ் டூ? நம்ம முன்னாடி இந்த ஒரு ரப்பர் பேண்டு கொடுத்தோம், எங்கள் சபையில் இருக்க மக்களுக்கு கொடுத்தோம், வாட் வுட் ஜீசஸ் டூன்னு. அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நினைவு கொண்டு வரக்கூடியதாக இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன செஞ்சுருப்பார்? இப்போ நீங்கள் ஒரு கணவனாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவி கூட இது வரும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருப்பார்? இப்போ நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கிறீங்க, உங்கள் கணவன் ஒரு கடினமான வார்த்தை சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மனைவியாக இருந்தால் எப்படி இருந்திருப்பார்? சரி, ஒரு பெற்றோராக இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து ஒரு பெற்றோராக இருந்து தன்னுடைய பிள்ளையை வழி நடத்தினா எப்படி வழி நடத்தியிருப்பார்? ஒரு மகனாக இருக்கிறீங்க, ஒரு மகளாக இருக்கிறீங்க, உங்கள் பெற்றோர் சொல்லக்கூடிய காரியம் கடினமாக இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் எப்படி செஞ்சுருப்பார்? ஏன்னா இதுதானே கற்றுக்கொள்வது. ஏன்னா அவர் நுகமும் அவருடைய சுமையும் தூக்குறதுங்கிறது என்ன, அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம், அவரை மாதிரி வாழுகிறோம் ஒவ்வொரு நாளும். அப்போ நம்ம அவருடைய நுகத்தை கற்றுக்கொண்டோம், அவருடைய பாரத்தை அவருடைய சுமையை தூக்க கற்றுக்கொண்டோன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள்,
இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னு சொல்லி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா? நீங்க ஏதாவது போட்டு, ஐயோ! ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க புலம்பக்கூடிய காரியம் இருக்குமா? இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப மனரம்மியமாக வாழ கற்றுக்கொள்வீங்க. செய்வீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, அநேக நேரங்கள்ல நாங்க எங்களுடைய வாழ்க்கை, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம், என் பணம் இப்படி நிறைய காரியங்கள செய்ததுனால தான் நாங்க நிறைய பாரமான காரியங்கள தூக்கிட்டு திரியிறோம். ஆனா இன்றைக்கு அதையெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு, இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில இருந்தா, இயேசு கிறிஸ்து என்னைப் போல வாழ்ந்தா எப்படி வாழ்ந்திருப்பார் என்று ஒரு நிமிடம் யோசித்து, அதற்கேற்றாற்போல் எங்கள் வாழ்வை மாற்றி உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.